ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சத்தமா சொல்லுங்க. ஆயிரங்கள் நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு உம்மை புகழ ஒரு நாவு பத்தலைன்னு நாக்க சுருட்டி உள்ள வைக்க கூடாது. நாக்கெல்லாம் வெளியே எடுத்து சத்தமா ஆண்டவரை பாடி பாடி மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. God expresses himself through his words. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் உங்ககிட்ட? வார்த்தையினால தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ராகமா பாடிட்டு போனார்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு வியாதிக்கு விடுதலை வேணும். ஆண்டவர் உங்க காதுல வந்து துன் 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 கடுப்பாயிருவீங்க. ஆமாவா இல்லையா? அதுவே ஆண்டவர் வந்து உங்க வாயில வந்து உன் வியாதிகள் சுகமாகும். அப்ப ஆமேன்னு ஆஃபரிங்க காணிக்கலாம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அதே போலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. அப்படி சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீர் மறக்கலைய. காசு பணம் முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு வாயை திறந்து. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. கோடிசனோ இருந்தாலும் வாய்க்குள்ள பாடக்கூடாது, வெளியில கேட்கணும். நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே.
அட மனுஷ மறந்து நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேனோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நேற்று வந்து ஒரு சில முகங்கள் எல்லாம் காணோம், இன்னைக்கு புது முகங்கள்லாம் பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். ஆமென். God adds the people to the church every day. Daily process. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் God will add someone to the church. Amen. And remember one thing, God said, I will build my church. So building is not our duty. Who's building it? God is building the church. And it is not my ministry, it is not my church, it is not my Levi album, it is not my talent, it is His church. Amen. It is His people. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை. Church is God's property. Ministry is God's property. Amen. Sattama. Any one of you here, you cannot stretch forth your hand towards your pastor and say you are the reason for such problems. No. It is God's church. Amen. We are called to follow Jesus. Amen. And they are appointed by the Lord to preach Jesus. This is His church. He is building it and He is bringing the people. Amen சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Pastors, Pastor Joseph, Pastor Jonathan, Pastor Abby, Pastor Philip, this is God's church and He will keep on building it. ஆமென் சொல்லுங்களேன். சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எப்படி வளருகின்றதோ அதனால தான் ஆண்டவர் he compared the church with body. He said church is the body of Christ because body has organs which grow. நீங்க பிறக்கும்போது சின்ன விரலா இருக்கும் and then later it grows. Likewise church grows. Amen. And GSAG ministries will keep on growing. This church will keep on growing. In spiritual life it will keep on growing. In miracles it will keep on growing. In souls it will keep on growing. Sattama or amen. In God's word it will keep on growing. In anointing it will keep on growing. I tell you, no enemy has the power to stop what God can multiply. Amen. Amen சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? புதுசா சர்ச்? No, first time to church. No, நீங்க ஏற்கனவே வேற சர்ச்சுக்குலாம் போனவங்கலாம் கை தூக்க கூடாது. First time to church. அக்கா மாரெல்லாம் வந்திருக்கீங்க? முதல் டைம் வந்திருக்கீங்களா? எத்தனை வந்திருக்கீங்க? எத்தனை டைம் வந்திருக்கீங்க? அது 2015ல புதுசா வந்திருக்கீங்களா? Thank you. Put your hands up. வேற யார் புதுசா வந்திருக்கீங்க? புதுசா வந்தவங்க நாளைக்கு வாசல்ல எல்லா அஷரும் ஒவ்வொரு விசுவாசியும் பிடிச்சிடணும். புதுசா யாரும் வரலன்னா உடனே அனுப்பி யாரையா கூட்டுவாங்கன்னு சொல்லிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. 2016ல can I see the people who belong to this church? இந்த சபைக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி காமிங்க.
அப்படியே கையை தூக்கி வச்சிருங்க. போன வருஷம் குறைஞ்சது ஒரு 2 பேரை கூட்டு வந்தேன்னு சொல்றவங்க அப்படியே கையை தூக்கி வைங்க. Thank you. God bless you. Your reward is a full reward. மறுபடியும் கை தூக்குங்க. பாஸ்டர் எங்களை அவமானப்படுத்திக்க நான் நினைக்கவே இல்லை. தூக்குங்க கைய. 2016 குறைஞ்சது ஒரு 2 பேரையாவது உள்ள கூட்டிட்டு வருவேன்னு சொல்றவங்க கையை வைத்து வைங்க. கை சீக்கிரம் கீழே போயிருச்சுன்னா சந்தேகம்னு அர்த்தம். You know what? Thank you so much. Jesus could not control himself, and there were a lot of obstacles, there were a lot of oppositions for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு अनेक எதிர்ப்புகள் இருந்துச்சு ஊழியத்துல. But he did not stop. ஆமென் சொல்லுங்களேன். He did not stop. ஆமென் சொல்லுங்களேன். Because he knows the value of the relationship that he had with the Father. பிதாவோடு அவருக்கு இருந்த உறவினுடைய மகத்துவத்தை இயேசு கிறிஸ்து புரிந்து வைத்திருந்ததுனால, you can keep flowing with me, புரிந்து வைத்திருந்ததுனால எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருபொழுது நிற்கவே இல்லை. And I want to tell you one thing, Jesus was not defeated on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோற்று போகல, இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். சிலுவையிலே அன்று நடந்த போரிலே நீர் மரித்து போனீரேன்னு சொல்லக்கூடாது. சிலுவையிலே அன்று நடந்த போரிலே நீர் ஜெயித்து விட்டீரே. சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென். Satan was not crushed after Jesus was resurrected. No. The moment Jesus was nailed to the cross and he died, that time itself the Satan was defeated. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில உயிரை துறந்தாரோ அப்பொழுதே பிசாசு மரித்து விட்டார். பாவத்திற்கு உங்க மேல வலிமை இல்லை. பிசாசு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வியாதிகள் உங்களை தொட முடியாது. பிசாசு எவனை விழுங்கலாம் என்று என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பிசாசு இத்தனை பேரை விழுங்கிட்டுன்னு வசனம் இருக்கா? Because he cannot. Amen. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. Christianity it's always about right believing. விசுவாசத்தின்படி ஆக கடவுது. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், விசுவாசத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன் 2016 என் குடும்பத்துக்குள்ள வியாதி வராது. 2016 என் சபை வளரும். 2016 நான் பாவத்தில் விழுந்து போவதில்லை. 2016 நான் ஜெபிப்பேன். 2016 நான் வேதம் வாசிப்பேன். 2016 நான் ஊழியம் செய்வேன். 2016 அநேகரை சபைக்கு கூட்டிக் கொண்டு வருவேன். 2016 அநேக இடத்துல பிரசங்கம் செய்வேன். 2016 என் வீடு ஆசீர்வாதமா இருக்கும். See, it's all about right believing. விசுவாசத்தின்படி ஆக கடவுது. Some people are afraid about Satan. ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. The one who sent you is greater than the one who is on your way. உங்க பாதையில் நின்று உங்களை தடுக்கிறவனை விட உங்களை அழைத்தவர் பெரியவர். The one who sent you is bigger than the one who is challenging you. The one who sent you is bigger than the one who is trying to stop you. Amen சொல்லுங்களேன். Never turn back and check the strength of your God. Amen. He is ever strong. He is ever powerful. He is ever powerful. ஒரு பொழுதும் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு திரும்பி ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்காத. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். உங்களை தடுக்கிறவனை விட உங்களை அனுப்பினவர் பெரியவர். இப்ப என் உடம்புல இருக்கிற வியாதியை விட என்னை அழைத்தவர் பெரியவர். என் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை விட என்னை அழைத்தவர் பெரியவர்.
என் ஊழியத்துல என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன் இருக்கிற தேவைகளை விட என்னை ஊழியத்துக்கு அழைச்சவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். வண்டர்ஃபுல். நேத்து ரூத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். ரூத்தினுடைய வாழ்க்கையில 3 R வச்சு பேசினேன். ஃபர்ஸ்ட் R repay, second R refuge, and third R reward. Ruth was repaid with grace through Boaz. Ruth took her refuge in Boaz. Ruth was rewarded by Boaz. Boaz is the picture of Jesus. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற போவாஸ் இயேசு கிறிஸ்து. You know what? அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் செய்கைக்கு தக்கதான பலனை, he will repay you according to your works. And today the church is repaid according to the work of Christ on the cross. சத்தமா சத்தமா சத்தத்தை உயர்த்தி. Church, you take your refuge in Christ. Any point, any situation, any circumstance, it may be the valley of death, it may be the mountain top, மலை உச்சியா இருக்கலாம், பள்ளச்சாக்கா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், உடைக்கப்படுகிற அனுபவமா இருக்கலாம். எல்லா அனுபவத்திலும் take your refuge in Christ. In Proverbs there is a verse which says conies are small creatures, yet they trust in the cliff. கோனிஸ் நான் சின்ன முயலை போல இருக்கும், குட்டி குட்டி முயல் மாதிரி இருக்கும். இந்த கோனிஸ் எப்படி இருக்கும்னா, நல்லா படர்ந்த கால்கள். பார்த்தீங்கன்னா இந்த டக்கு பார்த்துருக்கீங்களா, வாத்து பார்த்துருக்கீங்களா, வாத்துக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வாத்துடைய கால் அப்படி படர்ந்துருக்கும், தவளை மாதிரி. நல்லா கவனிங்க, இது மலைகளில் தான் வாழுமா. எங்க வாழும்? எப்பொழுதாவது வேட்டையன், வேட்டையாடுகிறவன் இந்த கோணியை பிடிக்க வரும்போது, இந்த கோணி இந்த மலையை விட்டு வேற எங்கேயுமே ஓட. It will not run anywhere, but it will stay in the rock and it will stay in the holes of the mountain. நல்லா கவனிங்க, மலைகள் இருக்கிற அந்த அந்த தோள்களுக்குள்ள இந்த கோனிஸ் போய் ஒளிஞ்சுக்கிடுமா. இந்த வேட்டையன் வந்து கையை உள்ள விட்டு பாப்பானா, ஈட்டியை உள்ள குத்தி பாப்பானா, but he cannot reach the coney. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Conies have only five senses. எத்தனை சென்சஸ்? மிருகங்களுக்கு எத்தனை சென்ஸ் இருக்கு? Yet they know where to hide. 5 அறிவு இருந்தும் எங்க போய் நான் மறைஞ்சா எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பதை அந்த கோணிகள் புரிந்து வைத்திருந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு வரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வேட்டையை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என் பிசினஸ்ல எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும், என் குடும்பத்துக்குள்ள யாரும் வந்து கும்மி அடிக்க நினைச்சாலும், நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் மறைந்திருப்பேன். சாவு என்னை சேதப்படுத்தாது, உலகம் என்னை தொட முடியாது. புதுசா வந்திருக்கவங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நாங்க சந்தோஷமா நின்று சிரிச்சு ஆடி பாட காரணம், உலகத்துல எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு விரோதமா எழுதி வந்தாலும், எத்தனை மந்திரவாதிகள் பிள்ளி சுனிய வச்சாலும், நாங்க எப்பவுமே எங்களை கிறிஸ்துவுக்குள்ள மறைத்துக் கொள்கிறோம். And in Christ we take our refuge and we are safe. We are safe in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். உன் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது, உன் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்கள், உன் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறார்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறது எப்பிராயிம் சந்ததி. லாஸ்ட் டைம் ஐ ரிமெம்பர் பிரீச்சிங் அபவுட் ஜேக்கப் அண்ட் ஈசா. ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் நான் கடந்த முறை பிரசங்கம் பண்ணேன். இந்த முறை மனாசே எப்பிராயிமை குறித்து உங்களுக்கு நான் பேச ஆசைப்படுறேன். மனாசே and எப்பிராயிம். சொல்லுங்க மனாசே. மண் ஆசை கிடையாது, மனாசே எப்பிராயிம். வண்டர்ஃபுல். யாராவது ஒரு வாலிபன் வேகமா இருந்து சொல்லுங்க, மனாசே எப்பிராயிம் யாரு? She proved that she is a young woman. சொல்லிட்டாங்க.
நான் சொன்ன வாலிபர்கள் சொல்லுங்க, யங் பீப்புள் சொல்லுங்க. she said the answer. claim it. amen. மனாசே, எபிராயிம், யோசேப்புடைய பிள்ளைகள். இப்ப ஏற்கனவே வந்தவர்களுக்கும் புதிதாய் சபைக்கு வந்தவர்களுக்கும், உங்க பேர் என்னக்கா? சத்யாக்கா, சந்தியா, சந்தியாவனம். வேற யாரும் புதுசா வந்திருக்கீங்க? சில ஆட்கள் யாராவது பக்கத்துல ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க முழிச்சுட்டு. ஓகே, பிடிச்சி தூக்கிடுங்க. வண்டர்ஃபுல். சந்தியாக்கா, காட் பிளஸ் யூ. ஏசு உங்களை நேசிக்கிறார். இத்தனை பேரும் பிறக்கும் போது கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாம் வேற மதத்துலேருந்து வந்தவங்க தான். எங்களுக்கு வேற வேற பின்னணியம்லாம் இருந்துச்சு. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், உலகத்தில் இருந்தோம். நல்ல ட்ரெஸ் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் அவலட்சணமாக இருந்தோம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இயேசு மாத்திரமே எங்களுக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், சந்தியாக்கா அந்த சபையில நிரந்தரமா இருக்க போறாங்க. மாரியம்மாக்கா, ஸ்ரீ பிரதர், நல்லா இருக்கீங்களா? God bless you. நேத்து வந்தாங்க. நேத்து கூட்டம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? வீட்டில் போய் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த பையன் எப்படி டான்ஸ் ஆடினா அப்படின்னு? நேத்து வந்தவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? God has touched them. சந்தியாக்கா கை தட்டிக்கிட்டு நம்ம ஆட்கள் வேடி கையை தட்டி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பத்மநாபனே, நித்யாவும் ராஜியும் காணும், நாளைக்கு தூக்கிட்டு வந்துருங்க. சத்தம் ராமேன் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்பப்ப சபைக்கு வந்துட்டு போகக்கூடாது. முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, இங்க இருக்கிற போதகர்கள் இயேசுவை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நற்போதனைகள் உங்களுக்கு கிடைக்குது. வாழ்க்கையில எப்படி இருக்கணும், என்ன வார்த்தையை பேசணும், எந்த மாதிரி ஒழுக்கங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவை, நற்காரியங்கள் அங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? சத்தமா ஆமாவா இல்லையா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். கடைசி வரைக்கும் இங்க வாங்க, ஒவ்வொரு வாரமும் வாங்க. ஸ்ரீ பிரதர், நான் போயிடுவேன் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு. மரியக்கா, சந்தியா சிஸ்டர், அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு வாரமும் ஃபோன் பண்ணி கேட்பேன், எல்லாரும் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா. வரல வீட்டுக்கு வெடிகுண்டு வரும் பார்சல்ல. ஏக்கா, நான் உங்களுக்கு இயேசுவை சொல்றதுனால எனக்கு யாரும் கோடிக்கணக்கில் கொடுக்கலக்கா. இயேசு தான் எல்லாம் தர்றாரு.